எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஃபேன் கனெக்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த ஃபேன் கனெக்ஷன்ல உள்ள ஃபேனுக்குள்ள வைண்டிங் எப்படி இருக்கும்? வெளியில வந்து வைண்டிங்ல இருந்து எத்தனை வயர் வெளியில எடுத்திருக்காங்க? எப்படி எடுத்திருக்காங்க? நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்? சரிங்களா? அப்புறம் ஃபேன் வந்து ரிவர்ஸ்ல ஓடுனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சீலிங் ஃபேன் கனெக்ட் பண்றத வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்து வர்ற வீடியோக்குள்ள நம்ம டேபிள் ஃபேனு அதோட வைண்டிங்ஸு அப்புறம் ஃபேனில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபேன் இப்போ சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் சரிங்களா? நம்ம சீலிங் ஃபேனு இல்லை டேபிள் ஃபேனு இல்லை சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், அதாவது சிங்கிள் ஃபேஸில் ஓடுற எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸுமே வந்து வைண்டிங் வந்து இது போல தான் இருக்கும். சரிங்களா? எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கிள் ஃபேஸ் வந்து நம்ம மெயின் வைண்டிங் சொல்லுவோம், அதாவது ரன்னிங் வைண்டிங். அடுத்து இன்னொரு வைண்டிங் வந்து ஆக்சிலரி வைண்டிங் சொல்லுவோம், இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். இப்போ வந்து சிங்கிள் பேஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபேனு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வைண்டிங் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபேனால் வந்து ஒரு வைண்டிங்கால் ரன் ஆக முடியாது, அதனால வந்து இன்னொரு ஆக்சிலரி வைண்டிங், அதாவது ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு தேவைப்படுது. அந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வெளியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அந்த பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கிள் பேஸ் மட்டும் தான் நம்ம வச்சு ஃபேன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப ஃபேனால வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆக முடியாது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ஸ்டார்டிங் டைம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் மூலமா கொடுக்குறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ரன்னிங் வைண்டிங்கும் ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 90 டிகிரி இருக்கும். இந்த 90 டிகிரியை வந்து எது கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டர். சரிங்களா? நம்ம ஏன்னா வைண்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லேக்கிங்ல இருக்கும். நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா அது லீடிங் போகும்ல, அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்றோம். அதனால இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டரும் சரி இல்லை ஃபேனும் சரி, அதில் வந்து 2 வைண்டிங் இருக்கும். அதில் ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், இன்னொன்று வந்து ரன்னிங் வைண்டிங். சரிங்களா? இது வந்து நம்ம ஆக்சிலரி வைண்டிங்னு சொல்லுவாங்க, மெயின் வைண்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபேனுக்குல இருந்து எப்படி வைண்டிங்ல இருந்து வயர் எப்படி வெளியில நமக்கு எடுத்துட்டு வர்றாங்க, எத்தனை வயர் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள ஃபேன்ல இருந்து வெளில வர்றது நமக்கு 3 வயர் வந்திருக்கும். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் 2 வைண்டிங் இருக்குங்களா, அதோட முனையில இருந்து 2 லீட் எடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த 2 வைண்டிங்கையும் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு காமன் லீட் எடுத்திருப்பாங்க. அப்ப 3 வைண்டிங் தான், நமக்கு 3 வயர் தான் வெளியில வரும். அந்த கனெக்டர்ல மாட்டுறப்ப அந்த கனெக்டர்ல மாட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 வயர் வரும் நமக்கு. அது எங்கெங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோம்னா இதே தான். ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கோட வயரு, அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங்கோட ஒரு எண்டு, அடுத்து அதோட 2 எண்டும் இருக்கும் பாருங்க, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு காமன் எண்டுன்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். இதுதான் 3 வயர் தான் உள்ள இருந்து வருது. சரிங்களா? இதுல இந்த 1ஆம் நம்பர் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட இண்டிவிஜுவல் அப்படியே வந்துருது. இந்த 2ஆம் நம்பர் போட்டிருக்கோம்ல வைண்டிங்கோட, இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகி அப்படியே காமன் வைண்டிங்கா 3 வைண்டிங் இப்படி வந்துருது. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எது ஆக்சிலரி வைண்டிங், எது மெயின் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் லேம்ப் வச்சு நம்ம செக் பண்றப்ப டெஸ்ட் லேம்ப் வந்து நல்லா பவரா எரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது வந்து ரன்னிங் வைண்டிங். ஏன்னா ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும், அதனால கொஞ்சம் பவரா எரியும். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து கொஞ்சம் டிம்மா எரியும், இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்து இன்னும் வரப்போற வீடியோக்குள்ள நம்ம டெஸ்ட் லேம்ப் எப்படி ரெடி பண்றது, எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேன், ஒரு சீலிங் ஃபேன் இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அதுக்குள்ள இருந்து 3 வயர் வர்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பாருங்க, அந்த ஃபேனுக்கு மேல அந்த 2 கப்பு இருக்குல்ல, அதுல கீழே உள்ளதுல அந்த கனெக்டர் இருக்கும். அதுல வந்து தான் உள்ள இருந்து வர்ற 3 வயரும் கனெக்ட் ஆயிருக்கும். உள்ள ஒரு கெப்பாசிட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். இப்போ பாருங்க, இது ரன்னிங் வைண்டிங். அடுத்து காமன் வயர் உள்ள இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி 3 வயர் உள்ள இருந்து வரும், வந்து இந்த கனெக்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா அடுத்து நம்ம கெப்பாசிட்டரோட வயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபேன் வாங்குறப்ப இந்த கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் உள்ள கனெக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா?
புது ஃபேன் வாங்கி மாட்டுறப்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக வயர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெளியில் வந்து 2 லீடு கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபேன் ரன் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு 5 ஆம்ப் சுவிட்ச் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சுவிட்ச் ஒன்று, ஒரு ரெகுலேட்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணி ஃபேனை ரன் பண்ணிடலாம். ஒரு சுவிட்ச் ஒன்று, அடுத்து ஒரு ரெகுலேட்டர். சரிங்களா? இப்போ வந்து நியூட்ரல் ஒயர் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம், அந்த கனெக்டர்லேயே கொடுத்துட்டோம். இப்போ ஃபேஸ் ஒயர் பாருங்கள், சுவிட்சில் கொடுத்துட்டோம். அடுத்து அந்த சுவிட்சோட அவுட்ல இருந்து வர ஒயர் எடுத்து நம்ம ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டோம். இப்போ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 வயர் இருக்கும். சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு வயரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது எந்த வயர்லாம் இல்லை, 2 வயரில் ஒரு இதில் இன்புட் கொடுத்துங்க, ஒரு இதில் அவுட்புட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம அந்த ஃபேனோட கனெக்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபேன் ஓடும். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபேன் வந்து 2 டைரக்ஷனில் ஓடும். சில நேரம் ஃபேன் ஓடும், நமக்கு காற்று வராது அப்படின்னா அது வந்து ரிவர்ஸில் ஓடுது. சரிங்களா? அது கிளாக் வைஸில் ஓடுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபேன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைரக்ஷன் இருக்கு. இதில் ஒன்றும் இல்லை, நம்ம கடிகாரம் சுத்துற திசையில ஓடுதா இல்லை அதுக்கு ஆப்போசிட் திசையில ஓடுதா அப்படின்னு சொல்றதான் வந்து இதை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கெப்பாசிட்டரை வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வைண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்க பாருங்க, இப்போ கெப்பாசிட்டரோட லீடு வரும் பாருங்க. கெப்பாசிட்டர் போயிட்டு அதோட அவுட்ல இருந்து வர்றது நேராக ஸ்டார்டிங் வைண்டிங் கொடுத்து அது வழியே தான் உள்ள போகுது. கெப்பாசிட்டர் வழியே தான் சப்ளை உள்ள போகுது. நம்ம மெயின் வைண்டிங் பாருங்க டைரக்டா உள்ள போயிருது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஓடும். இதே இது வயரிங் மாறி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, இப்போ நம்ம இதோட கெப்பாசிட்டரோட அவுட்ல இருந்து வர்ற வயர் எங்க போகுதுன்னா மெயின் வைண்டிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் ஆகி போகுது, கெப்பாசிட்டர் போகாம போகுது. இப்படி இருக்கிறதுனால ஃபேன் வந்து ரிவர்ஸ்ல ஓடும். அதனால நம்ம இந்த வயரை மட்டும் நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங், இந்த ஒரு வயரை மட்டும் நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஃபேனோட டைரக்ஷனை நம்ம மாற்றிக்கலாம். அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? அடுத்து நம்ம ஃபேன் வந்து இப்போ கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும், எலக்ட்ரிக்கல் ஃபேஸ் ஆங்கிள். அதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபேன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓடுது அப்படின்னு சொன்னால் நம்ம டைரக்ஷனை மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம கெப்பாசிட்டரோட வயர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங்கில் இல்லாமல் ரன்னிங் வைண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் வந்து நமக்கு மாறி போடும். அந்த கெப்பாசிட்டரோட வயரை மட்டும் நம்ம மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் டைரக்ஷனை நம்ம மாற்றிக்கலாம், ஈஸி தான். சரிங்களா? அடுத்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குதா, கண்டிஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட 2 லீடையும் எடுத்து நம்ம பிளக்கில் வச்சுட்டு ஒரு 3 செகண்ட் வச்சுட்டு திரும்ப நம்ம எடுத்து 2 லீடையும் வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்பார்க் வரும், டப்பு. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டர் வந்து நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம அடுத்து வர வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ல வந்து என்னென்ன ஃபால்ட் வரும், அந்த ஃபால்ட் எல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி நம்ம அந்த ஃபால்ட் எல்லாம் சரி பண்றது அப்படின்றத சொல்லி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன், அதுலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேளுங்க. இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதை வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா கத்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம அடுத்தவங்களை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. புதுசா வேலை கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபேன் மாட்டெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். அதுல வர்ற ப்ராப்ளங்களை என்னென்ன, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றதுன்றத நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.